வணக்கம் நண்பர்களே. வெற்றி என்பது யாரோ விதைத்த விதையில் நிகழக்கூடியது இல்லை. அது நாமே தேர்வு செய்வதிலிருந்து தான் நிகழும். இன்னைக்கு நம்ம கதையில வெற்றியை நோக்கி நம்ம கனவுகளை கொண்டு செல்லும் 7 சக்தி வாய்ந்த விதிகளையும், அவை எப்படி ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதா இருக்கிறது என்பதை பத்தி தான் பேச போறேன். ஆனா இது வெறும் விதிகள் இல்ல. இவை காலத்துக்கு மேலாக நிலைத்திருக்கும் உண்மைகள். ஏற்கனவே உங்களுக்குள்ளே உள்ள அதிசய திறமையை நினைவுபடுத்தக்கூடியவை. அப்ப கவனமா கேளுங்க. இந்த கதை உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கான பார்வையவே மாற்றக்கூடியதா இருக்கும். ஒரு சிறிய ஊர்ல இருந்த கவின் அப்படின்னு பேருள்ள சிறுவன் மிகப்பெரிய கனவுகளோட வாழ்ந்தான். ஒரு நாள் பெரிய தொழிலதிபர் ஆகணும், புகழும் பணமும் சம்பாதிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஒவ்வொரு நாளும் தான் வீட்லயும் நண்பர்கள் கிட்டையும் நான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை உருவாக்க போறான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தான். அவனோட வார்த்தைகள் ஆசையும் உற்சாகமும் நிறைந்தது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. கவின் கனவுகள் மட்டும் கண்டுவிட்டு போய்விட்டான், செயல்படவே இல்லை. நாள்கள் கழிந்தது. திட்டங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வராம சும்மா சோம்பல், போன்ல ஸ்க்ரோல் பண்றதுலயும் நண்பர்களோட வெறுமனே பேச்சுக்கள்லையும் நேரத்தை வீணாக்க ஆரம்பிச்சான். வாரங்கள் மாதங்களா மாறி, மாதங்கள் வருஷங்களா மாறிவிட்டது. அவனோட வாழ்க்கை அவன் வயசுக்காரங்க ஒப்பில மிகுந்த பின்னடைவுல போச்சு. அவன் வீட்லயும் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சாங்க. இவனால ஒன்னும் ஆகாதுன்னு அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் மனசுக்குள்ளேயே பாரம் ஏற ஆரம்பிச்சது. ஒரு நேரத்துல கனவுகளா பேசிக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்போ சும்மா அமைதியா ஒரு மூலையில உட்காந்து தன்னோட எதிர்காலம் என்னவாகும்னு கூட தெரியாம குழப்பத்துல இருந்தான். அப்போ ஒருத்தர் பக்கத்து ஊருக்குள்ள ஒரு ஞானி இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாரும் போய் அவங்க வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீயும் அவரை சந்திச்சு பாரு என்றார். ஒரு சிறிய நம்பிக்கையோட கவின் அவரை சந்திக்க முடிவு பண்ணான். அடுத்த காலை அந்த ஞானியை பார்த்து மரியாதையோட தன்னோட கதையெல்லாம் சொன்னான். நான் வெற்றி காண ஆசைப்படுறேன், ஆனா இப்போ ஒரு தோல்வியில வாழ்ற மாதிரி இருக்கேன்னு சொன்னான். அந்த ஞானி அமைதியா கேட்டாரு. அப்பிறகு சொன்னாரு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 வெற்றியின் விதிகள் இருக்கின்றன, கவனமா கேளு. விதி 1, கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதே. பல பேர் ஒரு நிலைக்கு வந்த பிறகு கற்றலை நிறுத்திடுறாங்க. ஆனா கற்றல் இல்லாம வளர்ச்சி இருக்காது. ஒவ்வொரு புதிய அறிவும் உங்க வெற்றிக்கான கருவிகள் உங்ககிட்ட வந்து சேருது. நாள்தோறும் 30 நிமிஷம் பயனுள்ள விஷயங்க கத்துக்கிறதால நீங்க ஒரு வருஷத்தில் மிகவும் முன்னேறலாம். விதி 2, யோசிக்கிறத நிறுத்து, செயல்படு. நிறைய பேர் திட்டமிடுறாங்க, ஆனா செயல்படவே இல்லை. சரி, நேரம் வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு காலத்தை வீணாக்குறாங்க. ஆனா வெற்றியாளர்கள் நாள்தோறும் ஒரு சிறிய செயலை கூட தவறாம செய்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கை நோக்கி செயல்படு, அதுதான் வெற்றிக்கு வழி. விதி 3, மோட்டிவேஷனை விட கட்டுப்பாடு முக்கியம். மூச்சு விட முடியாத குளிர் காலையில் கூட அலாரம் அடிச்சதும் எழுந்து செயல்படுறது தான் கட்டுப்பாடு. யாருமே நாள்தோறும் மோட்டிவேட்டாக இருக்க மாட்டாங்க, ஆனா கட்டுப்பாடு உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். விதி 4, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. பயம், தோல்வி, வெறுப்பு, யாராவது என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து நிக்காதீங்க. வெற்றியை பெறணும்னா உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். ரிஸ்க் எடுத்து தான் பெரிய விஷயங்கள் நடக்குது. விதி 5, உங்க சுற்றத்தை கவனமா தேர்வு பண்ணுங்க. நீங்க யார் கூடலாம் பழக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க யாரா மாற போறீங்கன்னு தீர்மானிக்கப்படுது. நேரம் வீணாக்குற, எதிலையும் நம்பிக்கை இல்லாத, நெகட்டிவா யோசிக்கிறவங்க கூட இருக்காதீங்க. உங்களுக்கு ஊக்கம் தருகிறவர்கள் கூடவும் உங்களை நம்புறவங்க கூடவும் இருக்கணும். அப்பதான் நீங்க நினைக்கிற செயலை உங்களால் செய்ய முடியும். விதி 6, ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. தொடர்ச்சியாய் உழைங்க. வெற்றி என்பது ஒரு நாளில் நடக்காதது. அது தினமும் ஒவ்வொரு சிறிய முயற்சிகளால உருவாகும். உடனடி முடிவுகளுக்காக காத்திருக்காதீங்க. பொறுமையா இருங்க. தினமும் ஒரு சிறிய ஸ்டெப்பா முன்னே போங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை உங்களால் அடைய முடியும். விதி 7, உன்னை நீ நம்பு. உங்களையே நம்பாம யாராவது உங்களை நம்பணும்னு எதிர்பார்க்காதீங்க. வெற்றியாளர்கள் எல்லாம் பிறவியிலே ஸ்பெஷலா பிறக்கல, ஆனா அவர்கள் தங்களை நம்பினாங்க. அதுதான் அவர்களை வெற்றிக்கு கொண்டு வந்தது. அடிக்கடி மனசுக்குள்ள நான் தோல்வி அடைந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்க பதில் சொல்லணும், எனக்கு வெற்றி கிடைத்தா என்று. அது மேலும் ஊக்கத்தை தரும். இந்த வார்த்தைகள் கவினை ஆழமா பாதிச்சது. ஞானியின் வார்த்தைகள் ஒரு கல்லை நெஞ்சில போட்ட மாதிரி தாக்கம் ஏற்படுத்தியது. அவன் வீட்டுக்கு போனதும் இந்த 7 விதிகளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தான்.
கற்றான், செயல்பட்டான், கட்டுப்பாட்டோட வாழ்ந்தான், ரிஸ்க் எடுத்தான், நல்ல நண்பர்களோட இருந்தான், தொடர்ந்து உழைத்தான், மிக முக்கியமா தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல வெற்றி அவனது வாழ்க்கைக்குள் வந்தது. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த 7 விதிகளை இன்னைக்கு முதல் பின்பற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா செயல் எடுப்பவர்கள் தான் வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியான கதைகளை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.